परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. உலக நாடுகள்ல நம்ம புனித பாரத தேசத்திற்கு ஒரு உயர்வான இடம் இருக்கு. நம்ம பண்பாடுகள் கலாச்சார உயர்வு நம்ம தேச பெருமையை காட்டுது. அப்படிப்பட்ட நம்ம பாரத தேசத்தோட பூகோள சிறப்புகளை பத்தி நீங்க சொல்லணும். சொல்றத ஆங்கிலத்துல தான் சொல்லணும். Can you explain the geographical greatness of our country in English? English only. Suresh, Gafur Khan, Krishna Rao, Ramesh, Subbareddy, Bangaru. Sit down, useless fellows. அப்போ இங்கிலீஷ்ல சரியா பதில் சொல்ல தெரிஞ்சவன் நம்ம கிளாஸ்ல ஒருத்தன் கூட இல்ல போல் இருக்கு. I can explain, sir. Yes. India is a beautiful country with captivating nature at its best, along with wonderfully flowing rivers, rivulets, towering mountains, and vast stretches of scintillating landscapes. Very good. கேட்டிங்களா? சத்யா எவ்வளவு பிரமாதமா சொல்லிட்டானே. நீங்களே இருக்கீங்களா களிமண்ணுங்களா? புத்தகத்தை தலையில வச்சுட்டு தூங்குறதுக்கு தான் லாய்க்கு. நேத்து 1 மணி நேரம் தொண்டை வலிக்க பாடம் எடுத்தனே. ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுங்கடானா கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே தவிர பதில் சொல்ல தெரியல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சத்யம் இங்க வா. இத பாரு, ஒவ்வொருத்தனையும் இடது கையால மூக்க திருக்கிட்டு வலது கையால பலார்னு ஒண்ணு போடு. அப்பதான் இவனுங்களுக்கு புத்தி வரும். ஏன் இப்படி முழின்னு முழிக்கிற? இது குருவோட ஆணை. செய்யு. நம்பர் 1.
Number 2. Number 3. Number 4. Number 5. Number 6. ஏண்டா கன்னத்துல போடுறான்னா தடவு தடவுன்னு தடவற, எப்படி போடணும்னு தெரியாதா? இப்படி வா, காமிக்கிறேன். இப்படி வா. இப்படி மூக்க திருகி இப்படி 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 குரு ஆணை போட்டா அதை அப்படியே செய்யறதுதான் சிஷ்யனோட பொறுப்பு. புரிஞ்சுதா? போய் உட்காரு. எப்போ பெல் அடிப்பாங்க வெளியில ஓடலான்னு காத்துக்கிட்டே இருக்கீங்களா உருப்படாத பசங்களா? ராஜு, மாஸ்டர் உன்னை அவ்வளவு அடி அடிச்சோம், நீ ஏன் பொறுத்துக்கிட்டே இருந்த? ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட கேட்கல? ஏன்? மாஸ்டர்னா குரு. குரு தெய்வத்துக்கு சமானம். அவரை அவமானப்படுத்துறது, எதிர்த்து பேசுறது மரியாதை இல்லை. பாரத தேசத்து சரித்திரத்துல, பூகோள நிலைகளில எனக்குள்ள பொது அறிவுக்கு அவர் கொடுத்த தண்டனை அனாவசியம். இருந்தாலும் ஒரு ஆசிரியர் சொன்னபடி செய்யாம போனது என் தப்பு தானே? சுசிலா, சுசிலா. வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிறது 2 சொம்பு தண்ணி, அதுவும் தீந்தா நாளை குளிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. பொழுது பிடிஞ்சதும் சத்தியத்தை காவடி தூக்கிட்டு போக சொன்னா போச்சு. 2 தடவை நடந்தா 4 அண்டா ரொம்பிடும். அது சரி, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அடுப்பெருக்க கட்டை இல்லைன்னு எடுத்துட்டு வரேன்னு போனா. கட்டை எடுக்க போனானோ கதை அளந்துட்டு இருக்கானோ? அதோ போனவன் வந்துட்டாங்க. ஏண்டா கட்டை எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமாச்சு? அங்க போனா சொல்லிதான் இருந்ததுன்னா, அதனால 1 மைல் தூரம் போய் இதை எடுத்துட்டு வந்தேன். காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கட்டை அடுப்பு எரிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் சரி. தண்ணி மொத்தமா தீர்ந்துடுச்சு. காலையில எந்திரிச்சு 2 நட தண்ணி கொண்டு வந்து ரொப்பு, மறந்துட போற. நான் எதையும் மறக்க மாட்டேன்னா. சரி, கொண்டு வந்ததை சமையல் கட்டில வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வா. உங்க அண்ணி டிஃபன் கொடுப்பா. தின்னுட்டு முதல்ல இங்கிலீஷ் பாடத்தை படி போ. பாவம் தண்ணிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரே, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணக்கூடாதா? ஆஹா, பேசுறியே. அவளை இறக்கறதா நீயே வந்து உதவி பண்ணு. அந்த புள்ளைகிட்ட என்ன பேச்சு? நீ சீக்கிரம் தண்ணியை ஊத்து. இந்த புடி. தாத்தா தள்ளிப்போ, தள்ளிப்போ தாத்தா, நான் எடுக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா.
ஒரு குடம் தண்ணி ஊத்துறியாப்பா? சரிம்மா. மகராசம் நல்லா இருக்கணும், தங்கமான புள்ள. எடுத்துட்டு போங்கம்மா. நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்ப்பா. பலம் உள்ளவன் பலம் இல்லாதவனுக்கு உதவி பண்ணணும். அப்பதான் பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. சரி சரி வா. ராஜு, நீ எதுக்காக இதெல்லாம் செய்யற? ஒரு வகுப்புக்கு லீடர் எப்படி பொறுப்போடு நடந்துக்கணுமோ அப்படி நானே நடந்து காட்ட இதெல்லாம் செய்கிறேன். அதனால தான் எல்லாருக்கும் முன்னால் வந்து இதெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்கிறேன். நமக்கெல்லாம் வகுப்பறை தான் ஆலயம். அதை சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். அப்போ தான் இந்த கல்வி தாயி நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவா. கூடடா கூடடா கோபால். கான் தொப்பிய தாடா. நான் இப்ப தரலன்னு நீ என்ன பண்ணுவ? எதுவும் செய்ய மாட்டேன். என் தொப்பிய வச்சுக்கிட்டு நீ என்ன செய்வே கான்? என்ன கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டுவ, அதுல உனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதானே? உனக்கு கோபமே வராதா ராஜு? வராது கபூர் கான். தான் மனுஷனுக்கு முதல் எதிரி. கோபத்தினால பகை பழி வாங்குற எண்ணம் வருது. அது வர்றதுனால அடிதடி அநியாயம் வன்முறை எல்லாம் வளருது. அதனால மனுஷனுக்கு தீராத கவலை வருது. கவலை தான் கண்ணுக்கு தெரியாத நெருப்பு. மனுஷனை மெல்ல மெல்ல அது எரிக்குது. அதனால தான் நான் கோவத்தை ஒதுக்கியே வச்சிருக்கேன். என் தொப்பி உனக்கு சந்தோஷம் தருதுன்னா எடுத்துக்க கான், சந்தோஷமா எடுத்துக்க. ராஜு, நீயும் எங்க எல்லாரு கூடயும் தான் படிக்கிற, ஆனா எவ்வளோ அழகா பேசுற. இந்த உன் தொப்பி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. நீ குடுக்கிற கல்கண்ட தின்னு தின்னு அழுத்து போச்சு. மைசூர் பாக் திங்கணும் போல இருக்கு. தருவியா? ஓ, மைசூர் பாக். மைசூர் பாக்டா. மைசூர் பாக்டா. ராஜு, எனக்கு கொய்யா பழம் குடுக்கறியா? ஓ, கொய்யா பழம். ஐ கொய்யா பழம். ராஜு, அவனுக்கு கொய்யா பழம் கொடுத்த, எனக்கு கமலா பழம் தரியா? ஓ, கமலா பழம். கமலா பழம். டேய் எல்லாரும் பாருங்கடா. கமலா பழம். கமலா பழம்.
சைலன்ஸ். என்னடா இது சந்தக்கடை மாதிரி? சத்தியத்தை சுத்தி என்ன பண்றீங்க? வெள்ளத்தை முக்கிற ஈ மாதிரி. ராஜு காத்துல இருந்து கல்கண்ட உருவாக்கி குடுக்கறான் சார். கல்கண்டா? கொப்பரை தேங்காய் இல்லையா? காத்துல இருந்து உருவாக்குனாராம். காத்துல இருந்து. என்ன விளையாடுறீங்களா? சார் இது விளையாட்டுல சார், நிஜம். நிஜமா? சத்யம் இங்க வா. ஏன்பா சத்யம், நீ என்னமோ காத்துல இருந்து உருவாக்குறியாம, எனக்கு காத்துல இருந்து உருவாக்கி ஒரு பெரிய சாத்துக்குடி கொடு. சீதாப்பழம். நீ போ. சீதாப்பழம். சத்யம், சத்யம், எங்க இவனை காணோம்? ஸ்நேகிதனை பார்க்க போறேன்னு சொன்னா போய் நேரமாச்சு, வந்துருவான். அதோ வந்துட்டாங்க. சத்யம், பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு, எங்கடா சுத்துற? வீட்டுக்கு வந்தோம் இங்கிலீஷ் நீ ஒழுங்கா படிக்கலன்னா பரீட்சையில பாஸ் பண்ண முடியாது. இது ஹைஸ்கூல் படிப்புடா, புட்டபத்தில படிச்ச ஆரம்ப படிப்பு இல்ல, கஷ்டப்பட்டு படிக்கணும். எனக்கு எல்லா பாடமும் தெரியும், எல்லா பரீட்சையும் நல்லா எழுதுவேன். இது மந்திர தந்திரத்துல வரவழைக்கிற மாங்காய் இல்ல, படிப்பு. கஷ்டப்பட்டு படிச்சாதான் பாஸ் பண்ணுவேன். பொருள்களை நான் சிருஷ்டிப்பதில்ல, சிருஷ்டிக்கு காரணகர்த்தா தெய்வம் தான். சரஸ்வதி தேவி அனுகிரகம் எனக்கு இருக்கு. என் பேனா முன்ன அசைவுல எழுத்துக்கள் அதுவாவே பிறந்து வருது. எப்படியோ ரிசல்ட் வந்துருமே, அப்ப தெரிஞ்சிடும் சரஸ்வதி தேவி அவ்வளவு அருள் காட்டியிருக்கான்னு. நாளுக்கு நாள் உன் பேச்சு அர்த்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. உன்னை நீயே தெய்வம்னு நினைக்கிற. பெரியவங்க வார்த்தையை கேட்கணும், ஒதுக்க கூடாது. இது ஒதுக்குறது இல்ல, என் நம்பிக்கை. உன் நம்பிக்கை உனக்கு, என் வேதனை எனக்கு. என்னடா இன்னும் இங்கே இருக்கீங்க? பரீட்சைக்கு வர போறது இல்லையா? நாங்க பரீட்சை எழுத போறது இல்ல ராஜு, வீட்டுக்கு போறோம். நாங்க எவ்வளவு படிச்சாலும் பாடம் மனசுல பதியல. பரீட்சை சரியா எழுதலனா ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் கேவலமா பாப்பாங்க. நாங்க வீட்டுக்கு போயிடுறோம் ராஜு. பாருங்க, இப்படி வந்துட்டு பரீட்சை எழுதாம போறது தப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதுங்க. என் பேச்ச கேளுங்க, என்ன நம்புங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ராஜு. கேள்வி எல்லாம் சரியா படிச்சுட்டு ஒழுங்கான பதில் எழுதுங்க. பக்கத்துல உள்ளவங்கிட்ட இந்த காப்பி அடிச்சிங்களோ தோலை உரிச்சிருவேன். தெரிஞ்சா எழுதுங்க, இல்ல வாயை மூடிக்கிட்டு உட்காருங்க. பெல்ல அடிக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் நான் வெளியில விட மாட்டேன். எழுதுங்க. பேப்பரை பார்த்து எழுது. என்ன ஏன் முகத்தை பார்க்குற? எழுது எழுது. என்னது, பரீட்சை ஆரம்பிச்சு 5 நிமிஷம் தான் ஆகுது. பதில் எழுதுறதுக்கு பதிலா சத்யநாராயண ராஜ்னு பேரையும் ரோல் நம்பரையும் எழுதி வெறும் வெள்ளை பேப்பரை மடிச்சு பேடு கீழே வைக்கிறேனே.